அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தது. இந்தியா போக வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வரும் தினங்கள்ல வந்து நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ நெறைய பேர் ஒத்துழைப்பு குடுத்தாங்க. அ நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கவங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு வந்து மெயினா வந்து எஃப்ஐ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மணி வந்து உள்ள போயிட்டுருக்கு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ யாரும் மறந்துறாதீங்க. ஸ்மார்ட் மணி பயங்கரமா உள்ள போகுது. எனக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. எனக்கு நான் அத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு ஆன்சர் இல்ல. மேபி இன்னும் ஒரு 2, 3 வருஷம் ஆனா, மேபி அது எனக்கு அந்த சொல்ற அளவுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஸ்மார்ட் மணி அப்படின்னா, எஃப்ஐஐ பிக் பிளேயர்ஸ்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 26,000க்கு மேலே போயிருச்சு. இன்னொன்னு முக்கியமான கோல்ட பத்தி செபி வந்து ரூல் போட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே. பட் நான் வீடியோலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ அந்த நான் வந்து ரெடி பண்றதுக்குள்ள கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால போட முடியல. ஸோ அத பத்திலாம் இந்த வீடியோல பார்த்துரலாம். அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், எஃப்ஐடிஐ டேட்டா, டாலர் இத பத்தியெல்லாம் பார்க்க போறோம். லிண்ட் இண்டியா நம்ம வந்து பாட்டம் ஃபிஷிங் பண்ணியிருந்தோம். அத பத்தியும் பார்ப்போம். பிஎஸ்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாலிமெடிக்யூர், மேக்ஸ் ஹெல்த், லைலார்ட் மெட்டல், பிர்லாசாஃப்ட், ட்ரெண்ட், ஆல் கார்கோ, பிஎன்ஜி ஜுவல்லரி, பிபிடிசி, ஏஆர்எஸ்எஸ்பிஎல் இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா டெலகிராம் சேனல்லையும் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து எதையுமே மறக்கலை, லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்த்தா இது வந்து உங்கள் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ பார்க்க வேணாம். நீங்கள் வந்து காமனாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் சொல்கிறத தவிர உங்களுக்கு வந்து சில ஐடியா கிடைக்கும். அதை வந்து என்கிட்டயும் ஷேர் பண்ணலாம். டெலகிராம் சேனல் இருக்குது. அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்னுமே நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. லாங் டெர்ம் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்க. அது நம்ம வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம செகண்ட் சேனல்ல நான் ஆல்ரெடி ஒரு 13 ஸ்டாக்கோ, 14 ஸ்டாக்கோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ எந்த ரேஞ்சுன்னு தெரியல. நான் செக் பண்ணல. உண்மைய தான் சொல்றேன். பட் நீங்க அத செக் பண்ணிட்டு மேபி பாட்டம் ஃபிஷிங் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஸோ அதுல ஒண்ணு தான் லிண்டே இந்தியா. லிண்டே இந்தியா இன்னைக்கு கொஞ்சம் கிக் ஆப் ஆயிருக்கு. ஸோ இது கன்டினியூஸா இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அத பத்தியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து டோட்டலா 11 ஸ்டாக்க பத்தி பார்க்க போறோம். நம்ம செகண்ட் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து அன்யூஷுவல் மெசேஜஸ் எல்லாம் வந்தது நம்ம குரூப்பில். நான் வருந்துறேன் ரொம்ப. என்னால் ஃபுல்லாகவே பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் குரூப்பில் வந்து ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து 2 பேரை வந்து நான் வந்து குரூப்பில் அட்மினாக ஆக்கியிருக்கேன். ஸோ இன்னும் ஆக்குனா கூட ஆகலாம். அவங்க வந்து ஆல்வேஸ் இருக்கிறவங்களா பார்த்து நான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அவங்க வந்து குரூப்பில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பை வந்து டெவலப் பண்ணலாம். இது வந்து நம்ம குரூப்போட நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் வந்து பாமர மக்கள் இந்த எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம லோ கிளாஸில் இருக்கவங்கலாம் ஹை கிளாஸ் ஆகணும். அட்லீஸ்ட் மிட் கிளாஸ் ஆகணும். இல்லை மிட் கிளாஸாக இருக்கவங்க ஹை கிளாஸ் ஆகணும். இதுதான் என்னோட கான்செப்ட். அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாருமே ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து கற்றுக் கொடுக்கணும். ஒரு கைத்தொழில் எல்லாரும் கையிலையும் இருக்கணும். ஒரு 5 லட்ச ரூபா இருக்குப்பா, மாதம் மாதம் எனக்கு ஒரு 50,000 வரும்பா, அந்த மாதிரி எல்லாரும் சொல்லணும். ஸோ அதுதான் என்னோட மாதம் மாதம் 50,000 வராது சொல்கிறேன். ஓவராலாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 1 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா இருந்து 1 லட்ச ரூபா வருதுன்னா நல்ல ஒரு விஷயம் தானே. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலை மெயினாக நான் கிரியேட் பண்ணது. நிஃப்டி நிஃப்டி வந்து இன்னைக்கு 26,000க்கு மேலே போயிருச்சு. மேபி எஃப்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் நேத்து. இன்னைக்கு ஈவினிங் தெரியும் என்ன இவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலா இது வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருந்தது. இதெல்லாம் நிக்காதுங்க. மேல போயிருன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல அப்படியே கீழ போனாலும் 25,400 அந்த வரைக்கும் போகும். ஆக்சுவலா இங்க பாருங்க. இங்க வந்து டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மேல ஏறிருக்குன்னு பாருங்க. கீழ இறங்குறதும் அதே அளவுக்கு கீழ இறங்குன ஸ்பீட்லயே மேல ஏறிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இன்னுமே ப்ராப்பரா சொல்ல முடியல. பட் ஸ்மார்ட் மணி உள்ள இருக்குங்க. நம்ம மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ அதில 2 ஸ்டாக்க பத்தி இந்த வீடியோல பார்த்துரலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் மேல தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏசியன் மார்க்கெட் மேக்ஸிமம் ஃப்ளாட்டு பின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. பட் டவ் ஜோன்ஸ் இது எல்லாமே நேத்து க்ளோஸ் ஆனது பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும், பட் இவங்க வந்து நாஸ்டாக் எஸ்&பி 500 வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ இது நார்மல் தான். ஆக்சுவலா ஒரு ஷேர் மார்க்கெட்னு வச்சீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தொழிலா தான் பண்றோம். ஸோ அதனால ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு குரோத் இருக்கும். ஸோ நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பட் ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் நல்ல ஸ்டாக்க சூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து நெகட்டிவா போனாலும் ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம்ல போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஒரு தொழில் இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி சொல்றேன். மத்த தொழிலா இருந்தீங்கன்னா அது நெகட்டிவ்னா அவ்வளோதான் கம்பெனி இழுத்து மூடிட்டு போணும். ஸோ இந்த மாதிரி நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணிட்டா ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எஃப்ஐடிஐ டேட்டா பாருங்க.
ஆக்சுவலா 17ஆம் தேதி வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தெரியல. பட் டிஐ வந்து கன்டினியூஸா வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதில வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எஃப்ஐயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து இவங்க காட்டல டேட்டால. இப்ப நம்ம இத மட்டும் தானே பார்க்குறோம். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலா இவங்க வந்து கிராஸ் பர்ச்சேஸ் வந்து 17,000 கோடி இருக்கு. அது மாரி கிராஸ் சேல்ஸ் வந்து 17,700 இருக்கு. ஸோ இதில இவங்க எங்க வித்திருக்காங்க, எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதே ஈக்குவலா தான் கிராஸ் பர்ச்சேஸ் 18,000 கோடி. ஆக்சுவலா விச் இஸ் ஈக்குவல் ஆக்சுவல் 18ஆம் தேதி பாருங்க 17,000 கோடி இவங்களும் வாங்கியிருக்காங்க, இவங்களும் வாங்கியிருக்காங்க. பட் இதில வந்து டிஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப நீங்க ரூ. 1000 பிரைஸ் இத பத்தி நான் ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன். வேற வீடியோல ரூ. 1000க்கு பிரைஸ் இருக்கு. அத வந்து ரூ. 500ல நீங்க வந்து 5000 ஷேர் வாங்குனீங்க. அது ஒரு குவான்டிட்டி. பட் ரூ. 1000ல நீங்க இதே காசு அங்கே போட முடியாதுல்ல. குவான்டிட்டி கம்மியாகும்ல. ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ரூ. 1000ல வாங்குறது ரூ. 1,00,000னா எவ்வளோ வரும்? ரூ. 500ல வாங்குறதுன்னா ரூ. 1,00,000 போட்டா நெறைய குவான்டிட்டி வரும். ஸோ அந்த மீனிங்ல தான் இவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது எஃப்ஐஐ. ஸோ அதனால வந்து ஸ்மார்ட் மணி நெறைய உள்ள வருது. நமக்கு தெரியல அப்படின்னு அவங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து நல்ல ஸ்டாக்க வந்து நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்க வந்து விட்றாதீங்க. வாங்கி வைங்க. இவங்க என்னப்பா மேலேயே ஏறல அப்படின்னு பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா அது மேல போகும். பட் அந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யுஎஸ் டாலரும் பாருங்க இந்த ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணி கீழ வந்தா இது வந்து நெகட்டிவ் சென்டிமென்ட்க்கு போக சான்ஸ் இருக்கு. இதுல இருக்கந்தோட்டியும் இது வந்து இப்போ வரைக்குமே இது புல்லிஷ் ட்ரெண்ட்லாம் இருக்கு. அதாவது ஷார்ட் டெர்ம்ல நான் சொல்றேன். இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். இருந்தாலும் இவங்க வந்து 100 இதுவரைக்கும் கிராஸ் பண்ணல. இங்க ஒரு டைம் டச் ஆயிட்டு திரும்ப கீழ வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். சில்வர் பீஸ், கோல்டு பீஸ். ஸோ கோல்ட பத்தி செபி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இது ஒரு 1 வீக் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு 4, 5 டேஸ் ஆயிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நெறைய இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஹவுஸஸ்லாம் அவங்க வந்து ஓனாவே இப்ப இவங்க இது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்லாம் எப்படி ரன் ஆகுது? இவங்க வந்து ஒரு செர்டன் ஆஃப் ஸ்டாக்ஸ வந்து அவங்க கோல்ட்ல இருந்து இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த அமௌண்ட்ட தான் நமக்கு வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டா வச்சுக்கிட்டு, அதிலிருந்து தான் நமக்கு ட்ரேட் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ட குடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்றது வந்து செபி. ஓகே. இவரு இவர் இவங்க வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ணாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாவே செபி தானே மானிட்டர் பண்றாங்க. ஸோ இவங்க கண்ட்ரோல்ல இல்லாதவங்க நெறைய பேர் குடுக்குறாங்க. இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், அதெல்லாமே செபி ரிஜிஸ்டர்ட் இல்லாத கம்பெனிஸ் நெறைய பேர் குடுக்குறாங்க. அதுல நீங்க வந்து கோல்ட வாங்கி, அதுல உங்களுக்கு பணம் போனா, அதுக்கு நாங்க இது பொறுப்பேற்க முடியாது. பொறுப்பேற்கணும்னா என்ன? அவங்க எதுவும் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ உங்க பணம் நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. அதுக்கு தான் இவங்க ரூல்ஸ் சொல்றாங்கன்னா, செபி வந்து சஜெஸ்ட் பண்றது கோல்டு இடிஎஃப்லாம் எங்களோட அண்டர்ல இருக்கு. சவரின் கோல்ட் பாண்ட்ஸு, எலக்ட்ரானிக் கோல்ட் ரிசிப்ட்ஸ் இந்த மாரிலாம் நம்ம வந்து சஜெஸ்ட் பண்றோம். இத தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, செக்யூரிட்டீஸ் நீங்க வேற ஏதாச்சும் வாங்குறீங்க ஃபண்ட் ஹவுஸஸ் அந்த மாரி, இல்ல பிரைவேட் ஃபண்ட் ஹவுஸஸ் அதெல்லாம் வாங்குனீங்கன்னா, அது என் கண்ட்ரோல்ல வராது. ஸோ உங்கள வந்து ஏமாத்துனா நமக்கு தெரியாது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க. அத பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து புல் ரன்ல அதாவது கிரவுட் இருக்கும்போது தான் எல்லாரும் உள்ள போறோம். ஸோ அத வந்து நம்ம அவாய்ட் பண்ணா நல்லது. கிரவுட் வந்து எப்போ வரும் அப்டின்னா, அதாவது நெறைய பேர் வாங்கும்போது தான் கிரவுட் வரும். அப்ப என்ன சொல்லுங்க, இது வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் உள்ள கொண்டு வரும்போது அதுதான் கிரவுடா மாறுது. இப்போ ஒரே ஒரு ஆள் இங்க வந்து 1000 கோடி வச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. இந்த இடத்துல வச்சுட்டு இருக்கான். நான் வந்து இங்க இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். பட் அப்பதான் கிரவுட் உள்ள வரும். அப்ப என்ன ஆகும்? ஃபுல்லா ஒரு 4, 5 ட்ரேடிங் செஷன்ல எவ்வளோ தூரம் கீழ இறக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன்ங்க. இது பெரிய கோல்டு பீஸ் எல்லா ஸ்டாக்லயுமே இது நடக்கிறது தான். ஸோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே பாட்டம்ல வாங்கி பழகுங்க. நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இருக்கும்போது கூட நீங்க எஸ்ஐபி வாங்குங்க அப்டின்னேன். 97 அந்த ரேஞ்சுல இருக்கும்போது. பட் பயம் இருக்கும். ஏன்னா இன்னும் கூட கீழ வருமே அப்டின்னு. பட் இங்க போம்போது மேல ஏறும்போது யாருக்குமே பயம் இருக்காது. ஏன்னா மேல போயிட்டே இருக்கு அப்டின்னு. ஸோ அதனால கிரவுட்ல என்டர் ஆகாதீங்க. லோல வாங்குங்க. அப்பதான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். இதுவுமே அப்படிதாங்க. இப்போ இங்க இங்க வாங்கியிருந்தா கூட இப்ப சின்ன ஒரு அப் மூவ் தான். பட் இப்பயுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்லாம் போட தேவையில்ல. இதுவுமே பாருங்க சூப்பர் ட்ரெண்ட் அந்த ச இந்த ரிசெஷன பிரேக்கெல்லாம் பண்ணல. அது கீழ தான் வந்துட்டுருக்கு. தெரியல. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வச்சிருந்தா மேபி மேல போகும். ஆக்சுவலா கோல்டு, சில்வர் எல்லாமே ஒரு சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஷார்ட் டெர்ம்க்கு இதெல்லாம் உகந்ததே கிடையாது என்ட்ட கேட்டா. லிண்டே இந்தியா இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலா இவங்க வந்து கமோடிட்டி கெமிக்கல்ஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து அ
லிக்விஃபைடு கம்ப்ரஸ்டு ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் மெடிக்கல் கேஸஸ் இந்த மாதிரி இது ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் பாருங்கள், இந்த கெமிக்கல் கமோடிட்டி கெமிக்கல் இந்த மாதிரி செக்டரில் இருக்க கம்பெனி எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% டிஸ்கவுண்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ இதுவுமே சூப்பர் ட்ரெண்டு டச் ஆகிட்டு இன்றைக்கி மேலே ஏறி இருக்குது. ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டு. ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வாங்கினேன். இப்போ எனக்கு வந்து 6% என்னமோ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருந்தது. நான் வாங்கினேன். நம்ம குரூப்லேயுமே 2-3 மெம்பர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2-3 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அட்லீஸ்ட் 8,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்கிட்ட கேட்டால் ஒரு 7,500 கூட ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இன்னொன்று, இதோட ஒன் டே சார்ட்டில் பாருங்கள். ஒன் டே சார்ட்டில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து பயங்கரமான வால்யூம் நடந்திருக்கு. நிறைய வால்யூம் நடந்தும் ப்ரைஸ் மேலே போகலை ஒன் டே சார்ட்டில். இது வந்து மந்த்லி சார்ட்டு. நிறைய வால்யூம் நடந்திருக்கு க்ரீனில். பட் இதுவுமே மேலே போகல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஸ்மார்ட் பண்ணி பயங்கரமாக உள்ளே வரும். ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு பிராண்டடான கம்பெனி. இன்னொன்று நல்ல ஒரு செக்மெண்ட்டுங்க கெமிக்கல். ஸோ இது வந்து எப்பயுமே ஃப்யூச்சர் க்ரோத் இருக்க மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் பிஎஸ்சி இந்தியா. இந்த கம்பெனியில் வந்து ஸ்மார்ட் மணி நல்லா விளையாடுதுங்க. ஸோ இந்த கம்பெனி பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துலேயே எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு. ஸோ இதெல்லாம் 2000லேருந்து இப்போ 1000 பாயிண்ட்ஸ் வந்து 2 மாதத்தில் மேலே போயிருக்கு. 2 மாதம் கூட ஆகலை ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு மேலே போகுது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஸ்மார்ட் மணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை வந்து செல் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இமீடியட்டாக அமௌண்ட் தேவைனால நான் வந்து செல் பண்ணேன். இந்த ஸ்டாக் பற்றி இப்போதைக்கு அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 12% மேலே போக சான்ஸ் இருக்குது, 25% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னு இன்னுமே இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் தான். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, இதுவும் நெகட்டிவ் தான். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக நெகட்டிவ் இருக்குது. பட் இது வந்து இந்த ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிருச்சுன்னா இன்னொரு அப் மூவ் இருக்கலாம். பட் அது எப்போ போகும்னு தான் தெரியாது. மேபி போகலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் கூட போகலாம், இல்லை இந்த வாரம் கூட போகலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேக்ஸ் ஹெல்த் இதுவுமே நல்ல ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜிலேருந்து இப்போ வந்து நல்லா கிக்கப் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இதுவுமே மந்த்லி சார்ட் தான். லாங் டேர்முக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். அதாவது க்ரோத்தும் இருக்கும், உங்களுக்கு வந்து கீழேயும் பெருசாலாம் போகாது. ஸோ அந்த மாதிரி லைனில் தான் இதையும் நான் பார்க்குறேன். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், எங்கேயுமே கீழே விழுகலை. நல்ல ஒரு கம்பெனி, மெடிக்கல் ஃபார்மாவில் இருக்க கம்பெனி, ஹாஸ்பிட்டல் இந்த செக்டாரில் இருக்குது. ஹெல்த் கேர் சாரி. ஓகே. எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. இருந்தாலும் அனலிஸ்ட் வந்து 38% வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு கம்பெனி. இன்றைக்குமே ஒரு 4% மேலே தான் இருக்குது. இது வந்து மந்த்லி சார்ட்டு. ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பெருசாக மேலே போகல. பட் இருந்தாலும் மேலே போகும். இவங்க வந்து பெருசாலாம் டிப் ஆகலை. நம்ம வந்துட்டு ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1100 வரும்போது என்ட்ராலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தாலுமே ஒரு 160 பாயிண்ட் வந்து மேலே தான் இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லைலாட் மெட்டல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து எப்போ இவங்க, அதாவது ஸ்மார்ட் மணி உள்ள என்ட்ராகும்னு தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் ஹெல்த்து, பிஎஸ்சி, லிண்டே இந்தியா, லைலாட் மெட்டல், ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் வருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ண தான் வேணும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எஃப்டியில் வந்து ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா? ஓகே. நான் வந்து இப்போ லிண்டே இந்தியா இப்போ எப்போ வாங்கினேன்? நேற்றுக்கு முந்தின நாள் தான் வாங்கினேன். இப்போ எனக்கு 6-7% வந்துருச்சு. நம்ம குரூப்லேயுமே வந்திருக்கு. ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறத நம்ம வந்து 2-3 நாள்லேயே எடுத்துடுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாலே போதும். நல்ல ஸ்டாக் வர்றது அந்த லைனில் வந்தால் மட்டும் தான் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு இருந்தோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். லைலாட்ஸ் மெட்டல் இந்த ஸ்டாக்குமே நான் வந்து இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். இன்றைக்குமே கொஞ்சம் மேலே போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே போயிருக்கு. இது வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்த சார்ட்டு. ஸோ இவங்க வந்து ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அது வந்து நெகட்டிவ் தான். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. பட் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. பரவாயில்ல. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 44% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பர்சன்டேஜ். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இந்த ஸ்டாக்கை நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் லாங் டேர்முக்கு வச்சிருக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து க்ரோத்தும் இருக்குது. பயங்கரமான க்ரோத்தும் இருக்குது. ரிசல்ட் பாருங்கள், 160% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து 90% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரோத் பாருங்கள், 5 வருஷத்தில் வந்து 12,000% கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரேஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ரூ. 9 இருந்த ஸ்டாக் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பாருங்கள், 1200 போயிருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ சாரிங்க, என்னால் லவுடாக பேச முடியல. நல்லா தொண்டை கட்டியிருக்கு ட்ராவல்னால. ஓகே. அடுத்து வந்து பாலிமெடிக்கூர். பாலிமெடிக்கூர் இதுவுமே மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்துமே ப்ரைஸை கீழே தான் வச்சிட்ருக்காங்க. இது வந்து
எப்போ வேணாலும் கிக் ஆப் ஆகும். எஃப்ஏ வந்து எக்ஸிட் ஆகுறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. பட் 35% ப்ரைஸ் மேலே போக சான்ஸ் இருக்குது. ரிசல்ட் வந்து நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஓவரால் ரிசல்ட் பார்த்தாலுமே கொஞ்சம் ஃப்ளாட்டு மாடரேட், பட் ஓவரால் அதாவது இதெல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடான பிஸ்னஸுங்க. ஸோ எப்போ வேணாலும் கிக் ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து நார்மலான ரிசல்ட் கொடுத்தாலுமே ஃப்யூச்சரில் வந்து இதோட டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் நல்ல ஒரு ரேஞ்சில். அதுக்கப்புறம் மேலே போகும். இதுவுமே மந்த்லி சார்ட் தான். 50% கீழே தான் இருக்குது இப்போதையுமே ப்ரைஸு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3500 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 1800 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கூட கீழே வரலாம். 1730 கூட ஒரு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சாக இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியாமல் போயிடுச்சு. இவங்க வந்து இதில் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. 11% வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. செப்டம்பர் வந்து 17 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் வந்து -4 crore மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. இன்னொன்று, இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் நல்லாவே ஒரு டவுனில் இருக்குது. 15% சாரி ரூ. 15 டவுனில் இருக்குது. கிட்டத்தட்ட ரூ. 90 அந்த ரேஞ்சில் போன ஸ்டாக்கு பாருங்கள் ரூ. 90 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து நல்ல டவுனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று, ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 46% கொடுத்துருக்காங்க. இதுவுமே பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 1000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓ எல்லாமே பெருசாலாம் ஒன்றும் இல்லை. டெப்ட் பாருங்கள் 2000 கோடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்கிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து நல்ல பெட்டரான கம்பெனி இதை விட நிறையவே இருக்குது. வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். இது ஆவரேஜ் பண்ண வேண்டிய டைம் தான். பட் நெகட்டிவாக செல் பண்ண தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் இது. பிர்லா சாஃப்ட் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்களுமே ரிசல்ட் விட்டுருக்காங்க. பட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் போன குவார்ட்டர் ரிசல்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். இவங்களோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த சார்ட்டை பாருங்கள். இப்படி மேலே போகுது, திரும்ப கீழே வருது, 50% டிஸ்கவுண்ட்டில் வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப 50% டிஸ்கவுண்ட் வருது. ஸோ இதுக்கப்புறம் மேலே போகுமோ அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து 16,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக் வந்து 24 இருக்குது. இண்டஸ்ட்ரி 26 இருக்குது. இவங்க வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஆல்மோஸ்ட் அண்டர் வேல்யூடு. ஸோ இது வந்து இப்போ வாங்கணுன்னா இதை விட நிறைய கம்பெனி இவங்க வந்து என்ன ஐடி குரூப், ஐடி சர்வீஸ் அந்த இதில் இருக்காங்க. பிர்லா குரூப்பு. ஸோ அது வந்து பெனிஃபிட் இந்த கம்பெனிக்கு. 13% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. 16% டவுன் போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இவங்க வந்து டெப்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. 151 கோடியாக. ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அது நெகட்டிவ். எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இதுவுமே நெகட்டிவ். ஸோ இதோட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ட்ரெண்ட் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து டாடா குரூப்பு. இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு. நீங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு டைமாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் மேலே கொண்டு போகலை. ஸோ மேபி இது இதெல்லாம் கொஞ்சம் விளையாடுவாங்க நம்ம எஃப்ஐஏ இல்லை டிஏ யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் டக்குன்னு மேலே ஏற்றுவாங்க. அந்த டைமில் நம்ம கையில் காசு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் டெப்ட்டிலேருந்து இப்போ நல்லாவே குறைச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோலாம் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். நல்ல ஒரு கம்பெனி. ட்ரை பண்ணுங்கள். பிஎன்ஜி ஜுவல்லரி இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ப்ரைஸ் வந்து 28% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. தீபாவளி சேல்ஸ் வந்து 606 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவ். இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 127 கோடி ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஜுவல்லரினா நமக்கு கோல்டு தான் மெயினாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கோல்டு வந்து கீழே குறையுது. அதனால் அடுத்தடுத்து வர ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இது ரிலேட்டடான ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கவங்கலாம் எப்படி போவாங்கன்னு தெரியும். மார்க்கெட் கேபிட்டல் ஓகே தான். ஸ்டாக் பி வந்து 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 29 இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் அண்டர் வேல்யூட்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. நல்ல ஒரு ரேஞ்சு தான். டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோலாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ். இவங்களோட டெப்ட் மட்டும் 1200 கோடி ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ். 300 கோடி 400 கோடியாக இருந்த டெப்ட்டு. பட் சேல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். பிஜி ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். 20 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ண. ஏன்னா இது பெருசாலாம் மேலேயும் போகல கீழேயும் போகல. இன்னொன்று இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆவரேஜ் பண்ண. ஸோ மேலே போச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். அடுத்து வந்து பிபிடிசி. ஸோ இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து வாதியா குரூப் அந்த ரிலேட்டடான பிஸ்னஸ். அது வாதியா குரூப்பில் இருக்குது. இவங்க வந்து ப்ரொவைடிங் டீ, காஃபி, ஆட்டோ இன்சூரன்ஸ் அண்டு டென்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மாதிரி ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 73% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து இவங்க போட்டிருக்காங்க. எம்எஸ்டிசி அவங்களோட அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே 18th நவம்பர். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னு எனக்கு தோணுது.
பட் இருந்தாலும் 1970 அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து ரீசெண்டாக வந்த நியூஸு. இவங்களோட ரிசல்ட்டை பாருங்கள். சேல்ஸ் வந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் -4%. ஃப்ளாட்டு தான், பெருசாக இல்லை. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,000 கோடி இருக்குது. இவங்களோட டெப்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவ். ஸ்டாக் பி வந்து 12 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 53. இவங்க வந்து அண்டர் வேல்யூடு, நல்லாவே அண்டர் வேல்யூடு. டெப்ட் எக்விட்டி வந்து 0.0 இந்த இது பிஸ்னஸ். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ரிலேட்டடான பிஸ்னஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து வாங்குறதுக்காக தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். க்ரோத்துமே நல்ல 5 இயர்ஸில் சேல் க்ரோத் 9% இருக்குது. இங்கேயுமே 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு, அதாவது இவங்களோட டேட்டா எல்லாமே நல்லா தான் இருக்குது, கீ ரேஷியோ எல்லாமே. பட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 55% தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எனக்கு ப்ரைஸ் வந்து பெருசாக மூவ் ஆகலை. இந்த இடத்துல நல்ல ஒரு ஹை போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது 3000 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 30% டவுனில் 40%. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு தெரியலை இந்த ஸ்டாக்கு ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ், அதாவது கோர் பிஸ்னஸ் இவங்களுக்கு இது தான். ஸோ நீங்கள் அதை வச்சு டிசைட் பண்ணலாம். பட் இவங்களோட கீ ரேஷியோ, இவங்களோட வேல்யூவேஷன்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனந்த் ரெட்டி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ப்ரோக்கரேஜ் அந்த செக்மெண்ட்டில் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி நான் சொல்கிறேன். ஹை பிளச்டு ப்ரொமோட்டர். இது வந்து எப்பயுமே நெகட்டிவ். அவங்க ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வச்சு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ். ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிறான்னு சொல்கிறாங்க. அதுவுமே நெகட்டிவ். ரீட்டைல் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இது மட்டும் தான் பாசிட்டிவ் இந்த கம்பெனியில். இவங்க வந்து ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்கள், ரூ. 440 அந்த ரேஞ்சில் உள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேபி நீங்கள் புதுசாக வாங்கணும்னா 675, அது வந்து நல்ல ரேஞ்சாக இருக்கும். பட் கீ ரேஷியோ பார்த்துடலாம். மார்க்கெட்டிங் உள்ள 4500 இருக்குது. இப்போ ஸ்டாக் பி வந்து 45 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 21 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 718. இன்ட்ரெஸ்டிங் வேலை ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. டெப்ட் எக்விட்டி வந்து 0.9 இருக்குது. பிஇஜி ரேஷியோ 1.7 இருக்குது. ஸோ இவங்க இந்த ரேஷியோலாம் ஓகே தான். டெப்ட் மட்டும் இவங்களுக்கு வந்து 1200 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 கோடியில் இருந்து. ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். வேல்யூவேஷன் இவங்க பிஇ வேல்யூவேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஓகே. பட் இவங்களோட டெப்ட் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. பேலன்ஸு இவங்களோட சேல்ஸ் க்ரோத் இதெல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இவங்களோட ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரொம்ப சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்கரேஜ், இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நிறைய கம்பெனி வந்து 50% டவுன்லேயே இருக்குங்க. இந்த ரிலேட்டடான பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை தான் வாங்கணும்னு கிடையாது. வேறு ஸ்டாக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு தான் நான் சொல்ல வரேன். வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் ஒரு இந்த ரேஞ்ச் வந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.